a car engine does 4200 kilojoule. அப்போ எனர்ஜி வந்து கொடுத்துருக்கு 4200 கிலோ. ஏன்னா யூனிட்டை வந்து நம்ம அசியூம் பண்ணோம். வாட்டுன்னு கொடுத்தா பவரு, ஜூல்னு கொடுத்தா எனர்ஜி. அப்போ 4200 கிலோ ஜூல்னு கொடுத்துருக்கு. அப்போ எனர்ஜி வந்து கொடுத்துருக்கு. ஆஃப் ஒர்க்கு இன் 1 minute, டைம் வந்து 1 minute, டைம் வந்து 1 minute வந்து கொடுத்துருக்கு. கால்குலேட் இட்ஸ் அவுட்புட் பவர் இன் கிலோவாட்டில் வந்து கேட்டிருக்கு. ஓகே, a car engine does 4200 kilojoule of workனா ஒர்க்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு? ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 4200 kilojoule அப்படி கொடுத்துருக்கு. ஓகே, பவர் கேட்டிருக்கு. அப்போ பவர் ஈக்குவல் டு ஓகே பவர் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். ஓகே, அப்போ ஒர்க்கு வந்து என்னது 4200 kilojoule பை ஓகே இது வந்து கிலோ வாட்லேயே கேட்டிருக்கு. அப்போ 1 minute, 1 minute வந்து என்ன பண்ணுறோம்? 1 செகண்டை மாற்றுறோம், 60 மாற்றுறோம். அப்போ ஒரு ஜீரோ கேன்சல் ஆகுது. ஓகே, 70. அப்போ 70 கிலோ வாட் பவர் சீக்கிரம் எழுது 70 கிலோ வாட்டுன்னு வந்து சொல்கிறோம். ஓகே, அதாவது என்ன சொல்கிறோம்? ஒரு கார் இன்ஜினுடைய ஒர்க்கு வந்து அதனுடைய எனர்ஜி, ஒர்க்கும் எனர்ஜி ஈக்குவல். ஒர்க்கினுடைய யூனிட் வந்து ஜூலு, ஒர்க்கினுடைய யூனிட் வந்து ஜூலு, எனர்ஜினுடைய யூனிட் வந்து ஜூலு தான். ஓகே, அப்போ என்ன பண்ணுறோம்னாக்கோ ஒர்க்குக்கும் எனர்ஜிக்கும் சேம் தான். ஓகே, ஒர்க்குனா என்ன சொல்கிறோம்? ஒர்க்குனா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, இப்போ என்ன சொல்கிறோம்னாக்கோ ஒர்க்கு வந்து 4200 கிலோஜூல் ஆகும், டைம் வந்து 1 minute ஆகும். இது வந்து எஸ்ஐ யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது 60 செகண்டாக வந்து கன்வெர்ட் ஆகுது. அப்போ ஃபார்முலா வந்து ஒர்க் பை டைமு. அப்போ 4200 கிலோஜூல் டிவைட் பை 60, அப்போ 70 கிலோவாட்டுன்னு வந்து நம்ம பவரை வந்து சொல்கிறோம்.